இந்த பணிகளுக்காக வந்து மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சி அமைக்கணுங்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. நீங்கள் மூத்த அரசியல் வந்து திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது? இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிவு கிடக்கு. அதிமுக பிரிவு கிடக்கு. நாடாளுமன்ற இப்படி இருக்கு சொல்லும்போதுக்கு அவருக்கு வேணுங்க வாய்ப்பு இருக்கு. கண் கூட தான் தெரியுது. திமுக வாய்ப்பு இருக்கு. திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசுறேன் சாமி, என் மேல பழியப்படாதீங்க. திமுக இந்த பணிகளுக்காக வந்து மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சி அமைக்கணுங்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. நீங்கள் மூத்த அரசியல் வந்து திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது? இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிவு கிடக்கு. அதிமுக பிரிவு கிடக்கு. நாடாளுமன்ற இப்படி இருக்கு சொல்லும்போதுக்கு அவருக்கு வேணுங்க வாய்ப்பு இருக்கு. கண் கூட தான் தெரியுது. திமுக வாய்ப்பு இருக்கு. திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசுறேன் சாமி, என் மேல பழியப்படாதீங்க. தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். திமுக இந்த பணிகளுக்காக வந்து மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சி அமைக்கணுங்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. நீங்கள் மூத்த அரசியல் வந்து திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது? இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிவு கிடக்கு. அதிமுக பிரிவு கிடக்கு. நாடாளுமன்ற இப்படி இருக்கு சொல்லும்போதுக்கு அவருக்கு வேணுங்க வாய்ப்பு இருக்கு. கண் கூட தான் தெரியுது. திமுக வாய்ப்பு இருக்கு. திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசுறேன் சாமி, என் மேல பழியப்படாதீங்க. தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் பொதுமக்கள் மத்தியில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என பேசப்படுவதாகவும் தாம் அந்த கருத்தை கூறவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஃபாரூக் வழங்க நாம் கேட்கலாம். ஃபாரூக், விவரங்கள். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காளையாறு கோவிலில் மருது சகோதரர்களின் 224வது குரு பூஜை விழாவானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த குரு பூஜை விழாவில் மருது சகோதரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக முதல் முறையாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மருது சகோதரர்களுக்கு வெள்ளி கவசத்தை அன்பளிப்பாக வழங்கி அவர் மரியாதை செலுத்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர் கேள்வியில் மீண்டும் திமுகவினுடைய செயல்பாடு திமுக ஆட்சி அமைக்குமா என்ற கேள்விகளுக்கு எதிரி கட்சிகள் சிதறி கிடப்பதால் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த கருத்தை நான் சொல்லவில்லை, மக்கள் சொல்லுகிறார்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறிய கருத்து அதிமுக வட்டாரத்திலே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக்.